எரேமியா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, இனி நீ அலைந்து திரிவது இல்லை என்று சொல்றார். என் மகனே மகளே, இனி நீ அலைந்து திரிவதில்லை. ஒரே அலைச்சலா இருக்குது, இந்த வேலை எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சா நல்லது, அலைய வேண்டியது இருக்குது அப்படின்னு கலங்குறீங்களா? பிஸ்னஸில் ஒரே அலைச்சல் தான், அதுக்கேற்ற பலனை பார்க்க முடியல அப்படின்னு உள்ளத்தில் கலங்குறீங்களா? மகளுடைய காரியம், மகனுடைய காரியமா அலைச்சல் தான். அலைந்து கொண்டே இருக்கிறோம், பேசிக்கொண்டே இருக்கிறோம், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. அலைந்து கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை. என்ன காரியம் முடியும்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது, ஒரே பிரச்சனை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அலைச்சலாக்கு நீ கலங்குறீங்களான்னு சொல்றாரு. நீ இனி அலைந்து திரிவதில்லை. அப்ப இன்றையிலேருந்து ஒரு மாற்றம் வரப்போகிறது. அதுக்கு என்ன செய்யணுமான்னு சொல்றாரு, நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றி விட்டால் நீ அலைந்து திரிவதில்லை. அப்ப ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதோ காரியம் உடைய வாழ்க்கையில இருக்கலாம், தெரியாது. நீங்க தான் உள்ளத்தை சோதித்து பார்க்கணும். அதனால தான் இந்த அலைச்சல், முடிவே வரமாட்டேங்குது, பிரச்சனைக்கு முடிவே வரமாட்டேங்குது, நான் தேடுகிற காரியத்துக்கு முடிவே வரல, அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறேன், ஆபீஸா அலைகிறேன், ஆட்களா அலைகிறேன், எல்லாம் பார்க்குறேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுன்னா ஆண்டவர் அருவருக்கிற ஏதோ ஒரு காரியம் உங்கள்கிட்ட இருக்கலாம். ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு மீறுதல், ஏதோ ஒரு ஆண்டவரை துக்கப்படுத்துகிற காரியம். உள்ளத்தை சோதித்து பாருங்க, உங்களுடைய குடும்பத்தின் காரியங்களை ஆராய்ந்து பாருங்க, அதை மாற்றுங்க. அப்போ உங்க வாழ்க்கையில ஏன் இந்த அலைச்சல் என்பதை யோசித்து பாருங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத அப்புறப்படுத்தி ஒப்பு கொடுத்த உடனேயே காரியம் வாய்க்கும், காரியம் செய்யமாகும். இன்றைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். உங்களோட பேசுறாருல, உங்களுடைய உள்ளத்துல உங்களுடைய வாழ்க்கையில என்ன அருவருப்பு இருக்குதுன்னு உடனே நீக்கி போடுங்க, உடனே அற்புதத்தை காண்பீங்க. ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத, உம்மை துக்கப்படுத்துகிற எந்த அருவருப்புகளும் எங்களுக்கு வேண்டாம், அவைகளை எல்லாம் அப்புறப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். இனி அலைச்சல் இல்லாதபடி எல்லாவற்றிற்கும் முடிவை நீ தருகிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.